எவ்ரிவன் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுதன்னா ஜவரிசியை நைட்டே ஊற போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி முங்குற அளவு போட்டு பதமாக ரெடி ஆகிடுது. அது தொட்டுக்கிறதுக்கு இது தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். நல்லெண்ணெயில் உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா ஒன்று, தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு சட்னி அரைச்சிடலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன், உப்புமா பண்ணலாம் சாப்பிடணும். வேர்க்கடலை வறுத்து தோல் வச்சு வச்சுருக்கேன். இதில் முக்கால்வாசி அரைச்சிட்டு கால்வாசி அப்படியே தாளிச்சு கொட்டும்போது ஜீரகம் தாளிச்சு கொட்டும்போது போடலாம். 1-2 பொடி பண்ணிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சாபுதானா உப்புமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்கு வதக்கியாச்சு, அரைச்சிடலாம். தேவையான உப்பு போட்டாச்சு. நெய்யில் ஜீரகம் தாளிச்சு கொட்டிருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். ஜீரகம் தாளிச்சு கொட்டு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, வேர்க்கடலை பொடி பண்ணது, வேர்க்கடலை முழுஷா, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், இதை கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டு, இப்போ திருப்பி 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு சாபுதானாவையும் போட்டு ஒரு பின் சக்கரை போட்டு அப்புறம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். ரெடி ஆகிடும் உப்புமா. எண்ணெயும் விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதால ஒரு வதக்கினா போகிறோம். இப்போ ஜவரிசியை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போடும். ஜவரிசியும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பின் சக்கரையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒன்றா வதக்கிடலாம். திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், மூடி வச்சிடலாம். டிரான்ஸ்பரண்ட் மூடி, கிளாஸ் மூடின்றதுனால ஈஸியாக பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது உள்ள. சூப்பரான ஜவரிசி உப்புமா ரெடி ஆகிடுது. மஞ்சப்பொடி போடாமையாக இருக்கலாம், நான் கலர்ஃபுல்லாக இருக்காது பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி போட்டிருக்கேன் ப்ளஸ் மஞ்சப்பொடி இல்லாமையும் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சூப்பராக தயாராக எடுத்து ஜவரிசி உப்புமா கிச்சடின்னு சொல்லலாம், உப்புமாவும் சொல்லலாம். வேர்க்கடலாம் போட்டு பண்ணுறதுனால முன்னாடி இந்த மெனு போட்டிருக்கேன், இருந்தாலும் பார்க்காதவங்க பார்ப்பாங்கல்ல, அதனால தான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. சாபுதானா கிச்சடி உப்புமாவோட தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.